உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும்னா ஆசீர்வதிக்கணும். உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்க. ஆபிரகாம் வந்து தன்னுடைய இன்னொரு பிள்ளைக்கு வந்து எல்லாத்தையும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா தன்னுடைய சொந்த மகனாகிய ஈசாக்க வந்து அவனை பிளஸ் பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஒரு நல்ல தகப்பனார் தாயாருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பழக்கம் என்ன அப்படின்னா, இந்த பிளஸ்ஸை நீங்க ஆசீர்வதிக்கணும். நீங்க உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்க பிள்ளைங்க தலைமையில இருக்கும். நீங்க கூப்பிட்டு ஆசீர்வதிக்கணும். நீங்க நிக்க வச்சு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பணும். வேதத்துல இருக்கிற ஆசீர்வாதமான வசனம் எல்லாம் அவங்களுக்கு சொல்லணும். உங்க பிள்ளைங்க மக்கு சட்டியா இருக்கலாம், உங்க பிள்ளைங்க புரியாதவங்களா இருக்கலாம். ஆனா அவனுக்கு நீங்க சொல்லணும், ஒரு நாள் நீ அப்படி வந்து நிற்ப, ஒரு நாள் உன்னை நான் அப்படி பார்ப்பேன், நீ ஒரு நாள் கிட்டார் எடுப்ப, நீ ஒரு நாள் ஆராதிப்ப, நீ ஒரு நாள் உயர்ந்த இடத்துல இருப்ப, என்னுடைய கண்கள் காணும். இப்படி நீங்க வந்து உங்களுடைய லாங்குவேஜை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு லாங்குவேஜை பேசுகிற பாஷையை மாற்றிக்கொள்ளாத ஒரு தகப்பன், மாற்றிக்கொள்ளாத ஒரு தாய் கண்டிப்பா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை நீங்க பார்க்க முடியாது. நீங்க மாற்றி பாருங்க. உங்க பிள்ளைகளிடத்துல இருக்கிற மாற்றத்தை நீங்க பாருங்க, எப்படி மாற்றம் வரும்னு நீங்க பாருங்க. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. அவனை பிளஸ் பண்ணுங்க, எதுக்குனாலும் பிளஸ் பண்ணுங்க. நீ இந்த மாதிரி இருப்ப, கர்த்தர் இந்த மாதிரி உன்னை கொண்டு வருவார் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னா, உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதித்தலை அன்றி ஒருவரையும் நீங்கள் சபியாதிருங்கள். சபியாதிருங்கள். உங்க பிள்ளைகளை எப்படி நீங்க சபிப்பீங்க? சபிக்க கூடாது. எவ்வளவு கோபம் வந்தாலும் எப்படி நம்ம சபிக்கலாம்? சபிக்க கூடாது. அது ரொம்ப தவறு. யானை சும்மா விளையாட்டுக்காக அவங்கக்கிட்ட விளையாட்டுத்தனமா நீங்க வந்து பட்ட பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா வந்து ஒரு பிள்ளைய எரிச்சலோட வந்து எப்படி நம்ம பிள்ளைய நம்ம சபிக்க முடியும்? நம்ம ரத்தம் அல்லவா, நம்முடைய பிள்ளை அல்லவா. ஊரில் இருக்கிற அத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கே போனாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய இடத்துல தீமை தான் வருது. எப்போ நம்முடைய பிள்ளைங்க வந்து தோல்வி அடைவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டு கைகொட்டி சிரிக்கிறதுக்கு அத்தனை பேர் ஆயத்தமாக காத்துட்டு இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் அங்கே திட்டு நடக்குது. எங்கே போனாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து நிறைய நேரத்தில் வந்து ஆபத்துகளும் நஷ்டங்களும் வருத்தங்களும் இருக்கிற இடத்துல நீங்களும் சேர்ந்து உங்களை கண்டிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா சபிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். வேதம் சொல்கிறது, பிரம்பை கையாடாத மகன் தன் பிள்ளையை பகைக்கிறான். நீங்க வந்து உங்க பிள்ளைய வந்து நீங்க தண்டிக்கிறதுனால அவன் சாக மாட்டான்னு வேதம் சொல்லுது. அப்ப வந்து தண்டிக்கிறதுனுடைய உரிமையை கொடுக்குது. நீ ஸ்டிக் பண்ணு, நீ கண்டிச்சு வள, நீ தட்டி வள, நீ வந்து அவனை வந்து அடிக்கிறது பிரம்பை கையாடணும்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய உல்டாவா பண்றோம், அப்படியே சபிக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். என் பிள்ளைய நான் என்ன பண்ண போறேன்னா நான் ஆசீர்வதிக்க போறேன். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா 10 வருஷத்துக்குள்ள நீங்க என்னென்ன பிளஸிங் எல்லாம் சொன்னீங்களோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்க பிள்ளையின் தலைமையில அப்படியே வைப்பார். அப்படியே நடக்கும். அதை உங்க கண்கூடா பார்ப்பீங்க. அதை ஆண்டவர் செய்வாராக.